ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் இப்போ பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போயிருக்காரு. பார்வதியும் கமருதீனும் ரெட் கார்டு வாங்கிட்டு போன பிறகு அவங்கள பத்தியோ ரெட் கார்டை பத்தியோ எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் போல இருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருமே எதை பத்தியும் பேச மாட்டாங்க. உள்ள வந்த வேணாவும் அப்படியே காமா இருக்கிறாங்க. சொல்லி அனுப்பிட்டார் போல பிக் பாஸ். நம்ம நடிப்பு அரக்கனும் இப்போ உள்ள போயிருக்காரு பார்வதி சார்புல. என்னத்தான் நடிப்பு அரக்கனை பிக் பாஸ் கண்ட்ரோலா அனுப்பி வச்சாலும் அவர் வாய் சும்மா இருக்காது. எதையாவது பார்வதி பத்தி பேசி பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தது தப்புன்ற செய்திய மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் உள்ள வந்திருக்காரு. திவாகர் ஆல்ரெடி பார்வதிக்காக வீட்டுக்குள்ள இது நடந்தாலும் பார்வதிக்கு ஃபர்ஸ்டா ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஆள் அவரு இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தது உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் சில பேருக்கு பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் வந்ததுல இருந்து அவர்கிட்ட ஜாலியா பேசாம அப்படியே உம்முன்னு இவர் ஏன் வந்தாங்க வீட்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி 3 பேர் வந்து அப்படியே இருக்கிறாங்க. யார் அவங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நடிப்பு அரக்கி ஸ்கேம்ட்ரா தான். அடுத்தது பாத்தீங்கன்னா விக்கல்ஸ், மூணாவதா அரோரா. இந்த 3 பேரும் மூஞ்சி கொடுத்தே வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட பேச மாட்டாங்க. நம்ம நடிப்பு அரக்கி சாண்ட்ரா பேசலன்னா தப்பாயிடுமேன்ட்டு எதையாவது அவங்களும் பேச ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த விக்கல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே காமா அவர் பேசுறத கேட்டுன்னு கம்முன்னு இருக்காரு. வாட்டர்மெலன் ஸ்டார் உள்ள இருந்ததுக்கும் வெளியே போயிட்டு உப்ப வந்ததுக்கும் பயங்கர டிஃபரெண்ட் தெரியுது. நல்லா மெச்சூரிட்டியா வந்து பேசுறாரு, உள்ள மெச்சூரிட்டியா நடந்துக்கிறாரு. வாட்டர்மெலன் ஸ்டார் எவிக்ட் ஆகி வெளியே போன உடனே உள்ள இருக்கிற சில ஹவுஸ்மேட்ஸ பேட்டின்ற பேர்ல வெளியே வச்சு கிழிகின்னு கிழிச்சாரு. அது மட்டும் இல்ல, பார்வதி வந்து ரெட் கார்டு வாங்கி எவிக்ட் ஆன பிறகு இவர் கொடுத்த பேட்டியில பார்வதியை சப்போர்ட் பண்ணி சாண்ட்ரா நடிக்கிறாங்க. நான் ஒரு டாக்டரா சொல்றேன், அவங்களுக்கு வலிப்பெல்லாம் வரல, அவங்க நடிக்கிறாங்க, அவங்க நடிச்சு பார்வதியும் கமருதீனும் வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு பேட்டி கொடுத்திருந்தாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் வீட்டுக்குள்ள போனவரு அந்த வன்மத்தெல்லாம் யாருக்கிட்டையும் காட்டாம ஜாலியா சிரிச்சு பேசிட்டு எல்லாருக்கூடையும் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட நல்ல மெச்சூரிட்டியும் நல்ல மாற்றமும் இதுல இருந்து தெரியுது. ஒருவேளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கூப்பிட்டவனே வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு மட்டும் 1 hour கிளாஸ் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். உள்ள போனா இதை பேசணும், இப்படி நடந்துக்கணும், பழைய வன்மத்தெல்லாம் கக்க கூடாது, ஏற்கனவே கெட்ட பேர் ஆயிடுத்துல அப்படின்லாம் சொல்லி அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள வந்த வாட்டர்மெலன் ஸ்டார் நிறைய படத்துல நான் கமிட் ஆயிருக்கேன், நிறைய பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட இது வரைக்கும் நான் ஒரு 6 படத்துல நடிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு செம உருட்டின்னு இருந்தாரு. இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியல. இது மட்டும் இல்ல, வெளியே நடக்கிற விஷயத்த பயங்கரமா உடைச்சு பேசியிருப்பாரு. அதுல காண்டான பிக் பாஸ் வெளியே நடக்கிறத சொல்லக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லி அனுப்புனேன், மீண்டும் இந்த தவறை பண்ணீங்கன்னா உங்களை மீண்டும் ஒரு வழியா வெளியே அனுப்பிடுவேன் அப்படின்னு பயங்கட்டு இருப்பாரு பிக் பாஸ். அதோட அடங்கிடுவாரு வாட்டர்மெலன் ஸ்டார். இப்படியும் வாட்டர்மெலன் ஸ்டார் வாய் நிக்காது. ஏதாவது ஒரு ரூபத்துல இல்ல ஒரு பேச்சு வாக்குல பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தது தப்பு, சாண்ட்ரா பாத்தீங்கன்னா பயங்கரமா நடிச்சிட்டாங்க, அது ஒரு கேம் தானே, கேம்ல நடந்த விஷயத்துக்கு ரெட் கார்டு கொடுத்தது மிகப்பெரிய தப்பு அப்படின்ட்டு வெளியே பேசியிருப்பாரு. அதையே வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு சமயத்துல கண்டிப்பா பேசதான் போறாரு. அந்த நிமிடத்துக்காக நம்ம காத்துன்னு இருக்கிறோம். இப்படி ஒரு பார்வதி பத்தி வாய் விட்டாலும் அதை எடிட் செய்து கட் பண்ணி நமக்கு கண்டிப்பா காட்ட மாட்டாங்க. ஏன்னா சேனலுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த கண்டிப்பா விட மாட்டாங்க பிக் பாஸ் டீம். உடனே வாட்டர்மெலன் ஸ்டாரை வெளியே அனுப்பிடுவாங்களே தவிர உள்ள அதிக நேரம் வச்சிருக்க மாட்டாங்க. வாட்டர்மெலன் ஸ்டாரும் வினோத்தும் உள்ள நல்லா பேசிக்கிறாங்க. வெளியே போய் பார்த்த திவாகர் வினோத்துக்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்கா போல, அவரு தான் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்கு அப்படின்னு கண்டிப்பா இவருக்கு தெரியும். உள்ள போய் வினோத்துக்கிட்ட எதுக்கு முறைச்சிக்கணும், எதுக்கு நம்ம கோபமா இருக்கணும், மக்கள்லாம் நம்மளை சேர்ந்து கும்மின்னு கும்மிடுவாங்க அப்படின்ட்டு வினோத் கூட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காரு வாட்டர்மெலன் ஸ்டார். யாரு உள்ள போனாலும் சரிதான், வினோத்துக்கிட்ட கண்டிப்பா முறைச்சிக்க மாட்டாங்க, வினோத்தை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. ஏன்னா வினோத்துக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் வெளியே இருக்கிறாங்க அப்படின்ட்டு நல்லா அவங்களுக்கு தெரியும். வினோத்தை அடிச்சா வெளியே இருக்கிற மக்களுக்கு அடிச்ச சமம் அப்படின்ட்டு வினோத்துக்கிட்ட கண்டிப்பா வச்சுக்க மாட்டாங்க. உள்ள போன வேணா கூட பாத்தீங்கன்னா வினோத்தை பெருமையா தான் பேசிட்டு இருப்பாங்க. வினோத் கூட இது வரைக்கும் எந்த சண்டையும் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா வேணாவை எவிக்ட் பண்ண சாண்ட்ரா மேல கடுங்கோவத்துல இருக்கிறாங்க வேணா. இது பாத்தீங்கன்னா எப்பயாவது வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ இருக்குது பார் சாண்ட்ராக்கு துர்கா பூஜை, வேணா கண்டிப்பா இதை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்கன்ட்டு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ வாட்டர்மெலன் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் 2 பெரிய ப்ரொடக்ஷன்ல இப்போ கமிட் ஆகிருந்தா அவரே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, செகண்ட் ஹீரோ வேற நடிக்க போறாராம் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன்ல. இதை கேட்டதுமே வீட்டுல இருக்கவங்க மூஞ்செல்லாம் அப்படியே மாறி போகுது. இவன் உண்மையாதான் சொல்றானா இல்ல பொய் சொல்றானா, இவனுக்கு உண்மையாவே பட வாய்ப்பு வந்திருக்கா,
அப்படின்னு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மலாம் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அந்த பட வாய்ப்புக்கு, நம்மளுக்கு வர மாட்டேதே அப்படின்ற மாதிரி வியானாலாம் பார்ப்பாங்க. சரி பார்ப்போம் வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்றது உண்மையான்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிட போகுது. உள்ள வந்த பிரவீன் காந்தி அவன் பயங்கரமா வினோத்தை பாராட்ட செய்தாரு. காமெடியில பயங்கரமா கலக்குறீங்க நீங்க, இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் பிரவீன் காந்தி வினோத்தை பார்த்து. வாட்டர்மெலன் ஸ்டார் பேச பேச காண்டான பிக் பாஸ் ஒரு வார்னிங் கொடுத்த பிறகு அப்படியே காமா உக்காந்துட்டாரு வாட்டர்மெலன் ஸ்டார். எல்லாரும் எதையாவது பேசி எதையாவது கக்குவாருன்னு எதிர்பார்த்துக்கினே இருந்தாங்க. கொஞ்சம் உஷாராயிட்டாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் வாய் சும்மா இருக்காது, பொறுத்து இருந்து பார்ப்போம். மக்களே, வாட்டர்மெலன் ஸ்டாரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.